ஒரு ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கோ, ஒரு சிஓபிடி நாள்பட்ட நுரையீரல் காற்று குழாய் அடைப்பு இருக்கிறவங்களுக்கோ, திடீர்னு ஒரு தூசி புகையில போயிட்டு ரொம்ப மூச்சு வாங்குது. இன்ஹேலர் எடுத்துட்டாங்க. அதுக்கு மேலேயும் மூச்சு வாங்குது. ஒரு மாரி திணற மாரி ஆகுது. சட்டுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ, ஒரு இடத்துக்கோ முடியல. அப்போதைக்கு இம்மீடியட்டா பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்றேன். என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு சிம்பிள் விஷயம் தான். இப்ப உட்கார்ந்திருந்தீங்க அப்டின்னா, கைகள இப்படி வச்சுட்டு, முன்னாடி சாஞ்ச மாரி வச்சுக்கிட்டு, ட்ரைபாட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி குனிஞ்ச மாரி வச்சுட்டு, வாயில வந்து மூச்சு விடணும். மூக்கு வழியா மூச்ச ஆழமா இழுத்துட்டு, வாய் வழியா வெளியில விடுறத உதடுகள சுருக்கிக்கிட்டு இப்படி விடுவோம். ஸோ இத வந்து பர்ஸ்டு லிப் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உதடுகள சுருக்கிக்கிட்டு, இப்ப டீ, காஃபி, பால்லாம் சூடா இருந்துச்சுன்னா ஆத்துறதுக்கு ஊதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெல்லமா ஃபுல் மூச்சும் வெளியில வர்ற மாரி இப்படி பொறுமையா ஃபுல்லா வெளியில வர மாதிரி விடணும். மெயினா ஆஸ்மா சிஓபிடி இருக்கிறவங்களுக்கு மூச்சு குழாய்கள்ல சுருக்கம் இருக்கிறனால உள்ள சுவாசிக்கிற காற்று ஈஸியாக போயிடும். வெளியில வர்றதுக்கு தான் ஒரு சிரமம் இருக்கும். அதனால காற்று உள்ள அடைச்ச மாதிரி ஆயிட்டு ஒரு மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ இந்த உள்ள அடைச்ச காற்றை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வெளியில மூச்சை ஊதுறப்ப உதட சுருக்கிக்கிட்டு ஊதுறது இம்பார்ட்டன்ட். ஸோ இது பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு சுருங்கின பாதையில் போகிறனால ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகும். அந்த ப்ரெஷர்னால உள்ளே அடைச்சிட்டு இருக்கிற குழாய்கள் கொஞ்சம் லேசாக விரிஞ்ச மாதிரி ஆகிட்டு உள்ளே சேர்ந்துருக்கிற காற்று வெளியில் வரும்.